நான் மகேந்திரன். கர்மாஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, 2024 பிறக்க போகுது இன்னொரு மூணு வாரத்தில். நண்பர்களே, இந்த இடத்துல 2024 கும்பராசிக்கு எப்படி இருக்கும்? கும்பராசினாலே ஜோசியர்கள் சொல்கிறாங்களோ இல்லையோ, கும்பராசிக்காரவங்களுக்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் நிகழ்வுகளை பார்த்தா ஒரு சின்ன அச்சம் பயம் இருக்கும். காரணம், ஜென்மச்சனி 7 சனியில், அடுத்து 2ஆம் வீட்டில் இப்போ அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ராகு 2ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. அதே நேரம் 8ஆம் வீட்டுக்கு கேது வந்திருக்காரு. குருவும் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கார். எல்லாமே கிரகங்கள் வந்து ஒரு அனுகூலம் இல்லாத அமைப்பில் இருக்கே, எப்படிடான்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். இந்த இடத்துல நண்பர்களே, கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த பயம் நியாயமானது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அதே நேரத்தில் ஒரு ஜாதகத்தில் நல்லா கேட்டுக்குங்க, தசா புத்தி பிறந்த ஜாதக அமைப்பு நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய பலனும் அதை தொட்டு நாம் சொல்லக்கூடிய இந்த 2024 பலனும் பெரிய பாதிப்பை கொடுத்துறாது. அப்போ இதெல்லாமே சமாளிக்கும்படி இருக்கும். என்றைக்குமே ஜோதிடம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கான ஒரு வழிகாட்டி. அதை வந்து குறையாவோ குற்றமாவோ சொல்லிகிட்டே இருந்தோம்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். அதை பற்றி ஒன்றும் நமக்கும் அக்கறை இல்லை, சொல்கிறவங்கள பற்றி அவங்களுக்கும் அக்கறை இல்லை. காரணம், அதெல்லாம் சரின்னு கடந்து போயிடலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதையுமே வந்து நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போனது வந்து நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை எளிதாகவும் சிரமம் இல்லாமலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வழிகாட்டியாக தான் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல கும்பராசிக்காரவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 2024 வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான பலன்கள்ங்கிறது கொஞ்சம் குறைச்சி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த இடத்துல அந்த கும்பராசிக்காரவங்க எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய வாய்ப்புகளை சுத்தமாக தள்ளி போட்டுருங்க 2025 வரைக்கும். அதே நேரத்தில் ஜென்மத்திலேயே, அதாவது உங்கள் ராசியிலேயே சனி இருக்கிறப்ப என்ன ஆகுன்னா, உங்களோட பழகிறவங்க எல்லாருமே உங்களுக்கு அனுசரித்து போக மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு உங்களுக்கு கருத்து ரீதியில் முரண்பாடு வரும், குணாதிசயத்தில் முரண்பாடு வரும். அதே நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சே தப்பு செய்கிறத அவங்க சுட்டி காமிச்சா உங்களுக்கு அது வந்து ஏற்றுக்க மாட்டீங்க. அப்போ ராசியில் சனி போனால் என்ன ஆகும்? ஷார்ட் மைண்டாகவே இருக்கும், எதையுமே விசாலமாக பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் விட்டு போகும். அப்போ இதுதான் நமக்கு நடக்கக்கூடிய முதல் தவறுக்கு காரணம். அப்போ இந்த இடத்துல வந்து நாம் என்ன பண்ணணும்னா, அடுத்தவங்க சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாலே பல பிரச்சனைகள் இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு இருக்காது. அது இருந்தாலுமே சமாளித்து போகும்படி இருக்கும். அப்போ 7ஆம் வீட்டை அந்த சனி பார்த்தா என்ன ஆகும்? ஜென்ம சனியாக இருந்து முதல்ல மனைவி அல்லது கணவன் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. அப்போ ஏன் இருக்க மாட்டாங்கன்னா, அந்த இடத்துல வந்து இப்போ ராகு கேது மாற்றம் இந்த 2ஆம் வீட்டில். அப்போ 2ஆம் வீட்டில் ராகு கேது வந்துட்டாலே என்ன ஆகும்? 8ஆம் வீட்டில் கேது, 2ஆம் வீட்டில் ராகு கும்பராசிக்கு வந்தா, ஸோ 2ஆம் வீட்டில் ராகு குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை வீட்டில் கணவன் மனைவி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. 8ஆம் வீட்டில் கேது குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்காதீங்க. இதை ரெண்டையுமே ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் 2ஆம் வீட்டில் ராகு தேவையில்லாத வீண் செலவுகளை குறைச்சிக்குங்க. 8ஆம் வீட்டில் கேது முடிஞ்ச வரைக்கும் உணவு கட்டுப்பாடை கொண்டு போங்க. தேவையில்லாத இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற அந்த பழக்கத்தை மாற்றிக்கிங்க. அதே நேரத்தில் நிலத்துக்கு கீழே விளையக்கூடிய காய்கறிகளை அதிகபட்சம் உணவில் எடுத்துக்காதீங்க. இதையெல்லாம் குறைச்சிக்கிட்டாலே கும்பராசிக்காரவங்களுக்கு அதிகபட்சம் பணங்காசு விரயமாகிறது கட்டுப்படும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2ஆம் பாவங்கிறது நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவு தான் பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்தப்போகுது. அப்போது இது வந்து நாம் எதையோ சாப்பிட்டு எப்படியோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல், பரஸ்பரம் கணவன் மனைவிக்குள்ளே 2 பேரும் இதை சாப்பிட்லாம், இது உடம்புக்கு ஒத்துக்காது, இதை அளவாக செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாலே அங்கே வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த பரஸ்பரம் பிரச்சனைகள் கண்ட்ரோல் ஆகும். அதே நேரத்தில் இன்றைக்கி கல்யாணத்துக்கு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அந்த கும்பராசிக்காரவங்க அதிகபட்சம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சூழ்நிலைக்கு 2ஆம் வீட்டில் ராகு 8ஆம் வீட்டில் கேது இருக்கிறப்போ ஜாதகத்தில் விதியில் தலைவிதியில் நல்லா இருந்தாலும் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த கோச்சாரம் 2024 அனுகூலமாக இல்லாத பட்சத்திற்கு ஸோ வாய்ப்பு தட்டி பறிக்கப்படும். அப்போ இந்த இடத்துல வந்து நாம் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டால் நல்லது. அதையும் மீறி ஒரு வேளை திருமணம் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் வருது அப்படின்னா அந்த கும்பராசிக்காரவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அதிகபட்சம்
செலவை குறைச்சிக்கிட்டு ரொம்ப பகட்டு ஆடம்பரம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டா நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நாளைக்கு ஏன்டா இப்படி நம்ம கல்யாணம் பண்ணணும்னு ஒரு யோசிக்க வைக்கும். அதே மாதிரி தான் வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கும்பராசிலே இருக்கக்கூடிய சனி. அப்போது நம்மளுடைய ரொட்டீன் லைஃப், தினசரி வாழ்க்கையை குறிக்கக்கூடிய அந்த 3ஆம் வீட்டை சனி பார்வை செலுத்துகிறாரு. அப்போது நம்மளுடைய பங்களிப்பு, நம்ம போடக்கூடிய முயற்சி, நம்ம போடக்கூடிய அதாவது வேலைக்கு உண்டான திறமை அனைத்தும் அடுத்தவங்களுடைய நாலேஜுக்கு இன்றைக்கி தெரியாது. அப்போ தெரியாத பட்சத்திற்கு நமக்கு என்ன ஆகும், வாய்ப்புகள் தள்ளி போகுங்கிற மாதிரி தான் வருது. அப்போ இந்த இடத்துல நாம் எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு கேட்டிங்கன்னா, பெரிதாக எதை மேலேயும் ஒரு கான்சன்ட்ரேஷன் வைக்க வேண்டாம். கிடைக்கிறத ஏற்றுக்குவோம், கிடைக்காத விட்டுருவோம். அதே மாதிரி கிடைக்கிறத கூட நாம் தக்க வச்சுக்கிறதுக்கான நம்ம பங்களிப்பை அதிகமாக செலுத்துவோம். அதே நேரத்தில் நம்மளுடைய ப்ரமோஷனோ அல்லது நம்மளுடைய மனைவி, அதாவது வேலை பார்க்கக்கூடிய மனைவி, கணவன், இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈவினிங் மாலை நேர பொழுதுல வீட்டு வேலை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஒத்துழைப்பு, ஒரு மனைவி சமைச்சா நம்ம ஏதாவது ஒரு கணவன் ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி அல்லது ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டாலே அந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் வராது. இது எல்லா விதத்துலையும் காரணம் இந்த 2ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகுவும் கேதுவும் வேடிக்கை பார்க்க வைக்கும். எதையுமே வீட்டு பிரச்சனையை வெளியில் கொண்டு போக வைக்கும், வெளி பிரச்சனையை வீட்டுக்குள்ளே கொண்டு வர வைக்கும். ராசியிலே சனி போயிட்டுருக்கு, 3ஆம் வீட்டில் குரு இருக்குது. இதெல்லாம் எடுத்து சொன்னால் புரியாத ஒரு மனநிலையில் நாம் இருப்போம். அப்போ இதுதான் இந்த இடத்துல பரிகாரமாகவும் செயல்படுது. எப்படி நான் சொன்ன அத்தனையுமே நீங்கள் மாற்றிக்கிட்டு பரஸ்பரம் அந்யோன்யமாக அட்ஜஸ்டபிளாக நமக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய நேரத்தை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இயல்பாகவே நம்மளுடைய கேரக்டர் பிஹேவியரை மாற்றிக்கிட்டாலே இங்கே நமக்கு ஆன இழப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லிடலாம். அதே நேரத்தில் 2ஆம் வீட்டில் ராகு தவறாக நினைக்க வேண்டாம். யாராவது அதிகமான ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருந்தால் குறைச்சிக்குங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் குறைச்சிக்குங்க. ஏன்னா அந்த கும்பராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி கிரகங்கள் அனுகூலம் இல்லாத இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இது கொஞ்சம் ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணுற நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்திடும். இது தேவையில்லாமல் உங்கள் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், சங்கடங்களை சமயத்தில் குடும்பத்தையே அழிக்கக்கூடிய நிலைமைக்கு கூட கொண்டு போயிடும். இந்த அழிக்குங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன், அது நெகட்டிவ் வார்த்தை. ஆனாலும் வேறு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை சொல்லிட்டேன். ஆனாலும் அதை நீங்கள் நினச்சி பயப்பட வேண்டாம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு தேவையற்ற பழக்கம் இருக்கிறவங்க மேக்சிமம் அதை கம்மி பண்ணிக்கங்க. ஏன்னா சுத்தமாக விட முடியாது, ஆனால் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா குறைச்சிக்கிட்டோம்னா இந்த இடத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சமாவது சரியாக இருக்கும். இல்லைன்னா இந்த இடத்துல இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சனி ராசிலேயே போகக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமை கும்பராசிக்காரவங்களுக்கு வந்துடலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு பிறந்த ஜாதகத்தில் செவ்வாயுடைய தசையோ, சந்திரனுடைய தசையோ, சூரியனுடைய தசையோ, ஈவன் புதனுடைய தசையோ நடந்தால் நான் சொன்ன இந்த சர்ஜரிங்கிற பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த 2024. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கும்பராசிக்கு எல்லா விதத்திலையும் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு தானே ஒழிய உங்களை பயப்படுத்துறதுக்கல்ல. இந்த எச்சரிக்கையை எப்படி நான் ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். ஒருத்தர் நஷ்டப்படணும்னு இருந்தால் அவங்க ஒரு கோடி ரூபாய் நஷ்டமாகறாங்கன்னு வச்சுக்குவோம். அந்த 1 கோடி ரூபாய் நஷ்டமானால் அந்த 1 கோடி ரூபாய் நஷ்டத்துலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு குறைந்தபட்சம் 3 வருஷம் எடுத்துக்கும். நல்ல வேலை வாய்ப்பு திறமைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகபட்சம் ஒரு சராசரியாக 3 வருஷம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு 1 லட்ச ரூபாய் நஷ்டமாகணும் அப்படின்றதுன்னா என்ன ஆகும், அது ஒரு 2 மாதத்தில் நம்மளால் மீண்டு வந்துடுவோம். ஸோ இந்த அளவுக்கு தான் அந்த வித்தியாசம். அப்போது ஒரு எச்சரிக்கையை நாம் 1 கோடியாக நம்ம எடுத்துக்க போகிறோமா, 1 லட்சமாக எடுத்துக்க போகிறோமா, இதில் தான் உங்களுடைய அதிர்ஷ்டம் இருக்குது. அது பிறந்த ஜாதகத்தில் நடத்தக்கூடிய தசா புத்தியோடைய அமைப்பு பொறுத்து. ஸோ எல்லா விதத்திலும் இந்த கும்பராசிக்காரவங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பயணமாகிறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ உங்களுடைய குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து கடைபிடிங்க. காரணம், குலதெய்வத்தை போல் வேறு சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு தெய்வமும் கும்பராசிக்காரவங்களுக்கு இப்போதைக்கு உதவாதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் தொடர்ந்து கும்பராசிக்காரவங்க குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். குலதெய்வம் எதுன்னு தெரியாதவங்களாகட்டும், குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது தொலைவில் இருக்கிறவங்க இது இருக்குது அப்படின்றவங்களாகட்டும், ஸோ அவங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா தினசரி காலையில் வரக்கூடிய அந்த ஓரை, அதாவது 6 மணிலேருந்து 7 மணி, அது என்ன கிழமை வருது அதே ஓரை தான் முதல்ல ஆரம்பிக்கும்.
அந்த 1 மணி நேரம் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு 2 வெத்தலை, 2 பாக்கு, 2 பழம் வச்சு பிள்ளையாரை சரியாக ஒரு 11 சுற்று சுற்றி ஒரு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு டீயோ காஃபியோ அதுக்கப்புறம் குடிக்கிற மாதிரி அந்த 1 மணி நேரம் விரதம் மாதிரி இருங்க. ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரம் தான். இதை செய்யுங்க. குலதெய்வம் எதுன்னு தெரியாதவங்க இதை செஞ்சுட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த குரு, அதாவது இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வரைக்கும் நடக்கக்கூடிய கெடு பலன்கள் ஓரளவுக்கு கட்டுப்படும். குரு பெயர்ச்சி ஆனவுடனே இந்த இடத்துல வந்து கும்பராசிக்காரவங்க ஓரளவுக்கு நான் சொன்ன கெடு பலனோட இதிலிருந்து விடுபடுவாங்கங்கிறது அந்த குரு பெயர்ச்சியில் குரு பெயர்ச்சிக்கான பலன் தரப்போ கும்பராசியில் பார்த்துக்குங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பயணிங்கள். நட்புடன் நல்ல எதிர்காலத்தை நோக்கி. கும்பராசிக்காரவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், பயப்பட வேண்டாம், சமாளிச்சுக்கலாம். நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம செய்யக்கூடியதே பரிகாரம். அதை எப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. இழப்புகள் இல்லாமல் இந்த 2024 கடந்து போகிறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.